ஐவர் அணி அரசியல், பிசினஸ், அதிகாரிகள் டீலிங், டெண்டர் வரைக்கும் ஹைடெக் மொபைல் ஆப் மூலமா டீல் பண்ணி இருக்காங்க. ரதீஷ் வேலு, சுஜய் ஆனந்த் ரெட்டி, அண்ணா நகர் கார்த்தி, வாலாடி கார்த்திகேயன் இவங்களோட கலைஞர் டிவி கார்த்தி இந்த 5 பேர் தான் உதயநிதிக்கு எல்லாமே. திருச்சியை சேர்ந்த ரதீஷ் வேலுவோட அண்ணன் IPS ஆபீசர். ஐபேக் டீம் மூலமா உதயநிதியை நெருங்கின ரதீஷ் வேலு பென் டீமோட மெயின் பில்லரா மாறி இருக்காரு. அன்பில் மகேஷ் ரெஃபரன்ஸ்னு சொல்றாங்க. வாலாடி கார்த்திகேயனோட அம்மாவும் அன்பில் மகேஷ் அப்பாவும் உடன் பிறந்தவங்க. தன்னோட தாய் மாமா மகன் அன்பில் மகேஷ் மூலமா உதயநிதி ரசிகர் மன்றத்துல சேர்ந்து CM ஸ்டாலின் வீட்டுல தங்குற அளவுக்கு நெருக்கமாயிட்டாரு. வாலாடி கார்த்திகேயன் சேலத்துல PRR சொர்ண மாளிகை நகைப்படை ஓனரோட பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வேலவன் டிரான்ஸ்போர்ட் வேகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தன்னோட மச்சான் லிங்க் மூலமா விக்னேஷ் சிவன் கிட்ட உதவியாளரா சேர்ந்திருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். உதயநிதியோட அக்கா மகளை ஆகாஷ் பாஸ்கரனுக்கே கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த கல்யாணத்துல ஸ்டாலின் குடும்ப போட்டோவுல உதயநிதி, அன்பில் மகேஷ், வாலாடி கார்த்திக் கூடவே இருப்பாங்க. உதயநிதிக்கும் உறவு, அன்பில் மகேஷுக்கும் உறவுன்னு ஆனதுக்கு அப்புறமா உதயநிதியும் அன்பில் மகேஷும் உதவி செய்ய வாலாடி கார்த்திக் மச்சான் ஆகாஷ் பாஸ்கரன் கோடிகளை கொட்டி 4 படங்களுக்கு தயாரிப்பாளரா மாறிட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்ணா நகர் கார்த்தி மோகனோட அப்பா அண்ணா நகர் மோகன் தமிழ்நாட்டுல பணக்கார MLA, ரியல் எஸ்டேட், செங்கல் கட்டுமான பிசினஸ் செய்யறவரு. கார்த்தி மோகனுக்கும் G2க்கும் நெருங்கன தொடர்ந்து இருக்குது. இன்னொரு கார்த்தி யாருன்னா கலைஞர் டிவியை கவனிச்சுக்கிற கார்த்தி. உதயநிதி ஸ்டாலினோட சித்தி மகன், அதாவது துர்கா ஸ்டாலினோட தங்கை மகன் தான் இந்த கார்த்தி. சுஜய் ஆனந்த் ரெட்டிக்கும் உதயநிதிக்குமான நேரடி தொடர்பு வெளியில தெரியலன்னு சொன்னாலும் ஒரே கார்ல ஊர் சுத்துற அளவுக்கு நெருக்கம். எல்லா கடையிலையும் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனில முக்கியமான ஆளு. சுஜய் ஆனந்த் ரெட்டி, ரதீஷ் வேலு, அண்ணா நகர் கார்த்தி, வாலாடி கார்த்தி, கலைஞர் டிவி கார்த்தி இந்த 5 பேர் வீட்லயும் 2019 முதல்ல வெவ்வேறு காலகட்டத்துல இன்கம் டாக்ஸ் ரெய்டு, GST ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டுன்னு நடத்தி போதுமான ஆவணங்களை எடுத்துட்டாங்க. நேரம் வரட்டும்னு காத்திருக்கும் போது டாஸ்மாக்ல நடந்த 1000 கோடி ரூபாய் வெளியில வர டாஸ்மாக் அதிகாரிகள் டியர் தம்பின்னு சேட் பண்ண அதுலயும் இந்த 5 தம்பிகளுக்கும் உள்ள தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதனாலதான் ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பமே அதிர்ச்சியில உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு போயிட்டு வந்த மாதிரி கைதாவதை தள்ளி போட டெல்லிக்கு ஒரு டூர் போயிட்டு வரலாமான்னு ஸ்டாலின் யோசனை பண்றாரு. ஆனா நடப்பு நிலவரம் டெல்லியில துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைதான உடனே முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஐவர் அணி ஆடிய ஆட்டத்தால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல்லையும் பின்னாடியே முதல்வர் MK ஸ்டாலினும் குடும்பத்தோட திகார் போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதாம்.